தமிழக மக்களுக்கு வணக்கம். இன்றைய ஒரு பிக் டாபிக் என்ன அப்படின்னா, இன்னைக்கு பல நியூஸ் சேனல்ல இன்னைக்கு அது வைரலா போயிட்டு இருக்குது. ஏன் ஒரு படிக்கு மேல இன்னைக்கு இந்தியா டுடே ஆங்கில சேனல்லையும் இதை பத்தி இன்னைக்கு பேசப்பட்டது. என்ன அப்படின்னா, நம்ம யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது இருந்த குண்டாஸ் இன்னைக்கு இருக்கிற நம்ம அரசு தடை செய்து ஒரு அரசாணையை வெளியிட்டது. ஒரு குறள் சொல்லுவாங்க, திருக்குறள் சொல்லுவாங்க, இன்னார் செய்தாரே ஒருத்தல் அவர் நாண, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவர் நாண நன்னயம் செய்து விடல் அப்படிங்கிற ஒரு திருக்குறள் இருக்குது. இந்த திருக்குறளுக்கு ஏத்த ஒரு பொருள் என்ன அப்படின்னா, நமக்கு ஒருத்தர் தீங்கு செஞ்சாரு அப்படின்னா அவருக்கு அவர் தலை குனிகிற மாதிரி ஒரு நன்மையை செஞ்சிடணும் அப்படிங்கிறது இந்த திருக்குறளோட பொருள். அந்த பொருளுக்கு ஏத்த இப்ப இருக்கிற அரசு செஞ்சிருக்கு. இந்த நம்ம இருக்கிற முதலமைச்சர் விஜய் அவர்கள் செஞ்சிருக்காருன்னா உண்மையிலே அது மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த பக்கம் யாருக்கும் வருமா அப்படிங்கிறது கேள்விக்குரியது. பெருமைக்காக சொல்ல, ஏன் அப்படின்னா நான் போக போக சொல்றேன். அதாவது நம்ம சவுக்கு சங்கர் பத்தி கண்டிப்பா அந்த யூடியூபர் சோசியல் மீடியா ஆக்டிவா இருக்கிற பல நண்பர்களுக்கு தெரியும். நல்ல ஒரு விமர்சனவாதி, அது மாற்று கருத்தே கிடையாது. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி நல்லா விமர்சனம் பண்ணுவார். எனக்கு அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு முரண்பாடு என்ன அப்படின்னா, எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணுவார், ஆனா அந்த ஏடிஎம்கே கட்சி மீது மட்டும் விமர்சனம் பண்ண மாட்டேன். ஒருவேளை பழைய வீடியோ கண்டு விமர்சனம் பண்ணாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் கடைசியா ஒரு 2-3 வருஷமா அவர் இந்த ஏடிஎம்கே மீது விமர்சனமே பண்ண மாட்டார். எனக்கு அதுல இருந்து அவர் மேல கொஞ்சம் ஒரு முரண்பாடு இருக்கும். ஏன்னா ஒரு நடுநிலைவாதியாக இருந்தால் எந்த கட்சியாக இருந்தாலும் யாராவது தவறு செஞ்சால் அதை சுட்டி காட்டுறதுதான் ஒரு 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 மீடியாவுடைய கடமை. ஆனால் அவர் இந்த ஏடிஎம்கே மட்டும் அவர் விமர்சனமே பண்ண மாட்டார், மற்ற எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணுவார். எனக்கு ஏடிஎம்கே ஏன் என்ன, உனக்கு என்னடா அப்படி ஏடிஎம்கே மேலே கோவம் பண்ணி கேள்வி கேட்கலாம். எனக்கு என்ன கோவம்லாம் ஒன்றும் இல்லை. என்னைக்கு நம்ம செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் மறைந்தாரோ, எப்போ நம்ம எடப்பாடி அவர் முதல்வர் பதவி ஏற்றுக்கிட்டாரோ அந்த 3 வருஷம் இந்த இன்சிடென்ட், ஒரு 2 இன்சிடென்ட், அது உண்மையில என்னால் மீண்டு வர முடியல. என்ன அப்படின்னா, நம்ம அந்த கார்பரேட் கம்பெனி இருக்குல்ல, நம்ம காப்பர் ஆலைக்கு எதிராக போராட்டம் பண்ண மக்களை ஒரு 13 வரை சுட்டு கொண்டாங்க அவர் ஆட்சியில தான். ஆனால் அவர் எனக்கு தெரியாது, நான் நியூஸ்ல தான் பார்த்து அப்படின்ட்டு. அவருக்கு தெரியாம ஒரு கார்பரேட்டுக்கு இவர் சப்போர்ட்டிவா பண்ணி ஒரு 13 பேரை சுட்டு கொன்னது எனக்கு அதில் ஜீரணிக்க முடியல. அதுக்கப்புறம் இன்னொரு இன்சிடென்ட், இந்த 2 பேர் சுட்டு கொன்னாங்க பார்த்தீங்களா, சரிலாம் கிடையாது. அதுக்கும் பார்த்தீங்கன்னா அதோட எனக்கு பெருசா இல்லை. ஆனால் இவர் சட்டசபையில சொன்னார் பாருங்க, அந்த 2 பேர் செத்ததுக்குண்டான காரணம், அதாவது அந்த காவல்துறை என்ன எழுதி கொடுத்ததோ அதை அப்படியே சட்டசபையில சொல்றாரு பாருங்க. உண்மையிலே அது மிகப்பெரிய பாவம். உண்மையிலே அது அதிலிருந்து மீண்டு வர முடியல. ஏன்னா அவர் உடம்பு சரியில்லாம இறந்துட்டாரு, அதை கேட்ட ஒரு அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாருன்னு சொல்றாரு பாருங்க. மனச்சாட்சி இல்லாம உண்மையிலே அது மீண்டும், ஏன்னா அது தலைமை பண்பே கிடையாது. உண்மையிலேயே சொல்றேன். அதுல இருந்து எனக்கு இவர் அந்த கட்சியை பத்தி மட்டும் இவர் பேச மாட்டார். அதுல இருந்து எனக்கு இவர் கொஞ்சம் ஒரு முரண்பாடா இருக்கும். மற்றது எல்லாமே கரெக்டா ஒரு விமர்சனம் பண்ணுவார். அந்த டிஎம்கே எல்லாம் போட்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதுல என்ன ஒரு மிகப்பெரிய, அதனாலதான் இவர் குண்டாஸ் வந்துச்சு. ஆனா அந்த டிஎம்கே பண்ண தவறு என்ன அப்படின்னா, ஒருத்தங்க விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா அவங்கள போட்டு நோகடிக்க கூடாது. அதாவது நம்ம செய்யாத தவறை அவங்க விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா தண்டனை கொடுக்கறது தப்பே கிடையாது. ஆனா நம்ம செஞ்ச தவறு அவங்க ஒருத்தங்க சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா, ஒரு தலைமை பண்பா இருக்கிறவங்க, அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ். ஒருத்தங்க நம்ம மீது விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா அதை நீங்க பாசிட்டிவா மாத்தணும். அதுதாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையே. அதை விட்டுட்டு நம்ம விமர்சனம் பண்ணிட்டான், இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா அவர் இப்போ அவர்கிட்ட உயிர் பட்டுதான் இருக்குது. மறுபடியும் இவங்க டீமுக்கு ஆட்சி வந்திருக்கும் அப்படின்னா அவருடைய ஃபைலை நீ க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பா. அதோட முடிச்சு. அதோட என்ன ஒரு பெரிய பெரிய கொடுமை என்னன்னா, அவங்க வீட்டில் போய் இந்த மலத்தை கூட்டினதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு கொடுமையான செயல். உண்மையிலேயே சொல்றேன். நீங்க பேசாம அதுக்கு ஆளை வச்சு அடிச்சு கொன்னே போட்டணும், பிரச்சனை. அப்படியே அது முடிஞ்சிருக்கும். அதை விட்டுட்டு சிறுக சிறுக அது அது என்ன அப்படியே தப்பு பண்ணிட்டாரு. ஒருத்தவங்க விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா அதை நீங்க வெற்றியா மாத்தணுங்க. அதுதான் ஒரு தலைமை கூட உண்டான ஒரு அடையாளமே. அதை நீங்க கரெக்டா, அதுக்காக எல்லாரும் விமர்சனம் பண்ணுவாங்க, இதுக்கெல்லாம் நம்ம செவி சாக்க முடியுமா அப்படின்னு அந்த அந்த இதுக்கே நீங்க காம்ப்ரமைஸ் ஆகவே கூடாது. பண்ணத்தான் செய்வாங்க. உங்களுக்கு என்ன எதெல்லாம் கண்ணுக்கு படுதோ, இப்போ கூட லாஸ்டா கூட பாத்தீங்கன்னா அது ஓகே, நம்ம அடுத்தடுத்த வீடியோ நான் சொல்றேன், ஏன்னா இதெல்லாம் கூட லென்த்தா போகும். அப்போ ஒருத்தங்க விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா அதை நீங்க வெற்றியா மாத்தணும். ஓஹோ, ஏன் நம்ம மேல விமர்சனம் பண்றாங்க,
அப்போ ஏதோ ஒரு தவறு நடக்கு அப்படிங்கிற அதை நீங்கள் அனலைஸ் பண்ணுறதான் ஒரு தலைமை, ஒரு சரியான தலைமை. அதை விட்டுட்டு அவர் எது தாக்குதல் நடத்துறது அது மிகப்பெரிய கொடுமையிலும் கொடுமை. உண்மையிலே சொல்கிறேன். இந்த மலம், அதாவது மலம் கொட்டினது டிஎம்கே ஆட்சியில் யார் பண்ணாங்க அப்படின்னு அவங்க மனசே தெரியும். இவர் வந்து டிஎம்கே ஆட்சியில் அவங்க தான் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியாது. சரிங்களா? உண்மையிலே சொல்லப்போனால் அது நமக்கு அதுக்கு நமக்கு சம்மந்தப்பட்டு இருந்தாலும் அது மிகப்பெரிய தவறு. இன்றைக்கி இந்த மலத்தை அவங்க வீட்டில் கொட்டினால அவங்க அம்மாவுக்கு சுவாச பாதையில் நோய் ஏற்பட்டு அவங்க அம்மா இறந்துட்டாங்க. இப்போ இன்றைக்கி அவர் அனாதையே இருக்கிறாரு. ஏதோ விமர்சனம் பண்ணுறாரு, அதுக்குண்டான சொல்யூஷனை நீங்கள் பண்ணிட்டா யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. அதை விட்டு இனிமேல் எந்த தலைவராக நீங்கள் ஒரு தலைமை பண்பை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா தயவு செய்து இந்த தனி மனித தாக்கலை கொடூரமாக பண்ணாதீங்க. சீரியஸாக சொல்கிறேன். சரி, எதுவாக இருந்தால் இல்லை உங்களுக்கு பிடிக்கல ஒரே அடிக்க முடிச்சு விட்ருங்க, அவ்வளோதான். அது எதுக்கு சிறு கொண்டுக்கிட்டு அது அப்படி நீங்கள் கொள்றதை வந்து வெளிப்படையாக பண்ணாதீங்க. சில ஏன்னா உங்கள் ஆட்சிக்கு அது வந்து கெட்ட பேர் ஆயிரும். அப்படிங்கிற நீ வெளிப்படையாக பண்ணாமல் ஆளை விட்டு எப்படியாவது கொண்டு போட்டுருங்க. அதை விட்டு சிறுக ஒரு மனுஷனை கொள்றது மிகப்பெரிய பாவங்க. உண்மையிலே சொல்கிறேன். ஆனால் அந்த விதத்தில் அவர் எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணார். அதில் வந்து விஜயும் அவர் வந்து விட்டு வைக்கல. விஜயம் போட்டு விமர்சனம் பண்ணார். டிவிக்கு வந்து அதுவும் விமர்சனம் பண்ண நக்கலாக பண்ணுவார். அது எல்லாத்துக்கும் பல பேருக்கு அது இரிட்டேட்டிங்காக இருக்கும். அப்படிங்கிற விஜய் டிவிக்கு கட்சியை பற்றி விமர்சனம் பண்ணார். ஆனால் அந்த விமர்சனத்தை பார்த்து இவர் பாசிட்டிவாக மாத்திரம் பாருங்க. அதுதாங்க உண்மையான தலைமை பண்பு. அதாவது எனக்கு வந்து ஓகே, அவர் வந்து ஒரு சினிமா இருந்து வராரு, எப்படியோ வராரு. ஆனால் வந்ததுக்கு அப்புறம் அவருடைய மாற்றங்கள் நிறைய பண்ணுறாரு பாருங்க. அதுதாங்க உண்மையிலே ஒரு கரெக்டான ஒரு தலைமை பண்பு. சரி, ஏன்னா இவர் நினைச்சிருந்தா இவன் இந்த சவுக்கு சங்கர் என்னையும் விமர்சனம் பண்ண இப்போ இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு இவரையும் அதை அடிக்கு மேலே அடி பண்ணலாம். ஆனால் அப்படி பண்ணல. என்ன பண்ணியிருக்காரு, அந்த திருக்குறளுக்கு ஏற்ற தீமை செஞ்சிருக்காருன்னா அவர் தலகுனிரும் நன்மையை செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த குண்டாசவை இன்னைக்கு தடை பண்ணியிருக்காருன்னா உண்மை அதுதான் கரெக்டான தலைமை பண்பு. சில அந்த மாதிரி பண்ணணும். உண்மையிலே அதுக்காக நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது. உண்மையிலே இது வந்து ஒரு பாராட்டக்கூடியது. உண்மையிலே ஏன்னா அந்த மாண்பு வந்து இன்னும் வர தலைவர்கள்லாம் வருமா அப்படிங்கிறது வரணும். அந்த தான் உண்மையான தலைவர். அது வந்து இவருக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது உண்மையிலே அவர் வந்து ஒரு அது என்னமோ அவர் வந்து ஒன்றுமே தெரியாது, எதுவுமே தெரியாது, ஹீரோவாக வந்திருக்காரு அப்படின்னு. அதாவது எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், இந்த தலைமை பண்பு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான குணங்கள் இருக்கும். 1வது குணம் என்னன்னு தெரியுமா? ஒரு தலைமையாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தலைவருக்கு அதாவது அந்த ஒரு 3 விதமான குணங்கள் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நல்லா பேசுவாங்க. அந்த பேச்சுக்கு தக்கன செயலையும் கரெக்டாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு தலைமையெல்லாம் பல பேர் இருக்கிறாங்க. எடுத்து காமராஜர், எம்ஜிஆர், இந்த மாதிரி சில தலைவரெல்லாம் சொல்லலாம். அதே மாதிரி நல்லா பேசுவாங்க, செயலில் ஒன்றுமே இருக்காது. அந்த மாதிரி தலைவர்களும் இருக்கிறாங்க. அது பேசவே தெரியாது, ஆனால் செயலில் சும்மா சைலண்டாக பக்காவாக பண்ணுவாங்க. இந்த 3rd டைப் இருக்குல்ல, இந்த மாதிரியே சில தலைவர்கள் இருக்காங்க. இந்த 3rd டைப்பில் உள்ள தலைவராகத்தான் நான் வந்து விஜய் அவர்களை பார்க்குறேன். இது வந்து நான் பெருமைக்கு ரொம்ப ஜாலர் அப்படிலாம் கிடையாது. தப்பு நடந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து அதை நம்ம கேட்போம். ஆனால் கேட்குற விதத்தில் நம்ம கேட்கலாம். அதுக்கான நீ இப்படி பண்ணா அப்படின்னா மனச்சாட்சிப்படி நம்ம கேட்குறது தவறே கிடையாது. பட் இந்த இடத்துல அவர் பேச தெரியல, உண்மைதான். ஏன்னா சில சமயங்கள் வந்து யாருக்குமே பேச வராது. டக்குன்னு நம்ம வந்து மேடை பேச்சுகள்லாம் பல பேருக்கு அந்த ஸ்டேஜ் ஃபேர்லாம் இருக்கும், மைக்கில் பேசுகிற அளவுக்கு அந்த மாதிரிலாம் பேச்சுகள்லாம் வராது. பட் யோசனை பண்ணி சைலண்ட்டாக அவங்களுடைய காய் வந்து சூப்பராக பக்காவாக திறமையாக பண்ணுவாங்க. அந்த திறமை இவர்கிட்ட இருக்குன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால் இந்த தலைவராக இருந்தாலும் சரி, விமர்சனங்களை வந்து அதை நீங்கள் பாசிட்டிவாக மாற்றுறது தான் ஒரு தலைவனுக்கு உண்டான தகுதியை தவிர நம்மளை விமர்சனம் பண்ணிட்டான் அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு அவங்கள குடும்பத்தையே நோடிக்கிறது மிகப்பெரிய பாவம். இனிமேல் வரக்கூடிய தலைவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எம்எல்ஏ, எம்பி, ஐஏஎஸ், ஐபிஎஸ் யாராக இருந்தாலும் இந்த மாதிரியே உண்டான ஒருத்தங்களை உங்கள் மீது விமர்சனம் வச்சா அது பழிவாங்க நோக்கத்தோட எந்த ஒரு தவறையும் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அது மீண்டும் உங்களுக்கே திரும்பும். அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. அந்த விஷயத்தில் விஜய் அவர்கள் வந்து பாராட்டலாம். நன்றி நண்பர்களே.